1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். ஒரு சில காரியம் மாத்திரம் அல்ல, எதெல்லாம் உன் மனதிற்கு பொல்லாங்காய் தோன்றுகிறதோ அதெல்லாம் விட்டு விடணும். எப்படி விடணும் பாருங்க. அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. எப்படி சோதித்து? இது நல்லதா, இது கெட்டதா, இது செய்தா இப்படி நடக்குமா, இது செய்தா இப்படி நடக்காதா, இது நன்மையா, இது தேவனுக்கு பிரியமானதா, இது தேவனுக்கு பிரியமில்லாதா என்பதை சோதித்து பார்த்து நலமானதை நல்லதை மாத்திரம் பிடித்துக் கொள்ளணும். எப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும்? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி நல்லதை பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்கணும். ஒருத்தவனுக்கு பொல்லாங்கான காரியத்தை சொல்றனாலா அந்த பொல்லாங்கான காரியத்தையும் அவனையும் விட்டு விலகி நல்லதை செய்கிறவன், நல்லதை சொல்லுகிறவன், நலமானதை சொல்லுகிறவன், அல்லது நல்ல வழிகளில் நடத்துகிறவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத தேவையில்லை, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சோதித்து, நல்லதா, நல்லவனா, கெட்டவனா, இல்லை இது நல்லதா, இது செய்தா நல்லதா, இது செய்வது கெட்டதா, அல்லது இதை படித்தா நல்லதா, இது படிச்சா நல்லது இல்லையா, அல்லது இப்படி செய்தா நல்லதா, ஜெபித்தால் நல்லதா, ஜெபிக்கவில்லை என்றால் நல்லதா, பைபிள் படிச்சா நல்லதா, பைபிள் படிக்காம இருந்தா எப்படிப்பட்டது என்பதை சோதித்து அறிந்து நலமானதை பிடித்துக் கொள். பொல்லாங்கான காரியத்தை விட்டு விலகு. யோபு அதைத்தான் செய்தான். தேவனுக்கு பயந்து, வேதத்தை பார்த்து, தேவனுக்கு பயந்து, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகிறவனாக இருந்தான். தாவீதும் அதைத்தான் செய்தான். நான் உபத்திரவப்பட்டேன், நல்லது, அது நிமித்தம் பொல்லாத காரியங்கள், பொல்லாத கிரியைகள், தேவன் விரும்பாத காரியங்களை விட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டேன் என்று சொன்னார். நீயும் வாலிபனே, தேவனுக்கு பிரியமானதை பிடித்துக் கொண்டு, நலமானதை பிடித்துக் கொண்டு, பொல்லாங்கான காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் காலம் பொல்லாதவர்களாய் இருப்பதினால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கொள். தேவனுடைய வருகை மிக சமீபம் என்பதால் நீ நலமானதை பிடித்துக்கொள், பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகு என்று தேவன் சொல்கிறார். ஒருவேளை உன்னால் விட முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சந்நிதியில இதுவரை உதவி செய்கிற தேவன் எபினேசரிடம் உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.